கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 16/11/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு அவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய பிரகாசிக்கூடிய அன்பினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை கோலும் கைத்தடிமை இவரை தேற்றட்டும்ப்பா. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் வெற்றி தருவீராக. உடைய சமூகம் இவருக்கு முன்பதாய் கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்ப அற்புதத்தினால இவருடைய வாழ்க்கையை நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிற. ஏசாயா 35:2 அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே மகிமையும் மகத்துவத்தையும் கண்டு ஆசீர்வாதத்தில் நடக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 16/11/2025 இந்திய தேசத்திற்காக ஜபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தை நம்முடைய நன்மையினாலே நீர் திருப்தியாக்குவீராக. சமாதானமானது தேசத்தில் இருக்கட்டும். சந்தோஷத்தினால தேசத்தை நிரப்புங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். தேசமானது நன்மையை பார்க்கும்படி செய்யுங்க. நம்முடைய கிருபை தேசத்தை விட்டு மாறாமல் இருக்கும்படி செய்யுங்கப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.